சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சு அண்ட் இன்னும் 10 நாளில் லோக்சபா எலெக்ஷனும் வரப்போகுது. இந்த சம்மர் ஹாலிடேஸ் அண்ட் லோக்சபா தேர்தலை ஒட்டி நிறைய பேர் அவங்களோட சொந்த ஊருக்கு போக ரெடி ஆயிட்டு வராங்க. தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி, அதாவது ஏப்ரல் 17 சென்னையில் இருந்து தென் மாவட்டங்கள் போறதுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் கட்டணங்கள் ஆம்னி பேருந்துகள் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. சராசரியா 1500 இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் தான் நிறைய பேருந்துகள்ல கட்டணம் இருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ்ல டைம் டேபிள் ஏப்ரல் 12 முடியுது. அதே நேரம் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிக்கிற பசங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு இந்த வருஷம் டைம் டேபிள் அட்டவணையில் சில மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கு. இது மூலமாக தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்வுகள் நடக்க போகுது. அவங்களுக்குமே ஏப்ரல் 12 இருந்து 21 வரைக்கும் ஹாலிடேஸ் தானா. பள்ளி இறுதி தேர்வு விடுமுறை ஒரு புறம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 வருது. அதே போல ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு நடக்க போகுது. இது தவிர மதுரையை பொறுத்த வரைக்கும் சித்திரை திருவிழாவும் வருது. இப்படி ஒட்டுமொத்த அகேஷனும் ஒரே நேரத்தில் வர்றதால சென்னையில இருந்து சொந்த ஊர் போற ஆம்னி பஸ்ஸில் கட்டணம் 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. சர்வசாதாரணமா 1500 2500 ரூபாய் வரைக்கும் கட்டணம் இருக்கு. கோடை விடுமுறை காலங்கள்ல பொதுவா ஆம்னி பேருந்துகள்ல டிக்கெட் கட்டணம் வழக்கத்தை விட 2 மடங்கா இருக்கும். இந்த நிலையில எலெக்ஷனும் சேர்ந்து வர்றதால கட்டணம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. உதாரணத்துக்கு ஏப்ரல் 17 சென்னையில இருந்து தேனிக்கு நீங்க போகணும் அப்படின்னா, அப்போ ஆம்னி பேருந்துகள்ல கட்டணம் குறைந்தபட்சம் 1000 இருந்து 5000 வரைக்கும் இருக்கு. பிரபல தனியார் டிராவல் ஏஜென்சி ஆப்ல மதுரை நிலவரத்தை அப்படியே செக் பண்ணி பார்த்தா, ஏப்ரல் 17 அன்னைக்கு மதுரை 1500 இருந்து 2000 வரைக்கும் கட்டணம் இருக்கு. கோவையிலையும் 1000 இருந்து 2000 வரைக்கும் கட்டணம் இருக்கு. ஆம்னி பஸ்லயே இந்த நிலைன்னா ட்ரெயின்ல காத்திருப்பு பட்டியல் கண்ண கற்ற அளவுக்கு இருக்கு. ரயில்கள்ல டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 மாசங்கள் யாருமே அவங்களோட சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அங்கே கூட டிக்கெட் ப்ரைஸ் அதிக அளவில் இருக்கும். வார இறுதியில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் கோடை வாசல் தலங்களை ஒட்டின நகரங்களுக்கு டிக்கெட் கட்டணம் ஆம்னி பேருந்துகளில் கண்டிப்பாக அடுத்த 2 மாதங்களுக்கு குறைய சான்ஸே இல்லை. 4 பேர் கொண்ட குடும்பத்தினர் சென்னையில் இருந்து சொந்த ஊர் போகணும்னா குறைஞ்சது 6000 இருந்து 8000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஊருக்கு போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 இருந்து 16,000 ரூபாய் வரைக்கும் செலவு செய்ய ரெடியா இருக்கணும். அதே நேரம் கவர்மெண்ட் பஸ் அப்படின்னா இவ்வளவு செலவு ஆகாது. ஆனா இப்போ இருக்கிற நிலையில மக்களுக்கு கவர்மெண்ட் பஸ் தான் இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஆனா அந்த பஸ்லயும் டிக்கெட் ஃபுல் ஆயிருச்சு.